ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை என்ன அப்படின்னா சீனி அவரைக்காய். வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஒரு 5 சீனி அவரைக்காய் செடி மட்டும்தான் நட்டேன். பாருங்கள், அதில் இப்போ பறிச்சிருக்கிறேன். சரி, வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அவியல் வச்சோன்னு வைங்க, அதுக்கு கொஞ்சோண்டு சீனி அவரைக்காய், ஒரு 50 சீனி அவரைக்காய் போதும். அதனால் ஏன்னா சீனி அவரைக்காய் பொரியல்லாம் வச்சா பிள்ளைங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம ஒரு 5 செடி தான் நான் நட்டு வச்சேன். 5லேருந்து முதல் தடவையாக நான் அறுவடை பண்ணுறேன். ஒரு 50 சீனி அவரைக்காய் கிடச்சிதுங்க. சந்தோஷமாக இருந்துச்சு, பிஞ்சியாக இருந்துச்சு. ஏன்னா சீனி அவரைக்காய் முத்தை விட்டு நம்ம சமையலுக்கு எடுத்தோன்னு வைங்க, அது வேஸ்ட்டாக போயிடும், டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் பிஞ்சியாக இருந்த சீனி அவரைக்காயே பறித்து அதை நான் யூஸ் பண்ணேன். அவியலுக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டிலேருந்து பறிச்சது பார்த்தீங்களா, சந்தோஷம். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு ப்ளஸ் சந்தோஷம் ரெண்டுமே கிடச்சிது. நீங்களும் ஒரு 6-7 செடி நட்டாலே போதும். வீட்டுக்கு தேவையான சீனி அவரைக்காய் ஒரு கையில் கொஞ்சோண்டு நமக்கு கிடைக்கும், பறிச்சிக்கிறலாம். பாருங்களேன், எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, பிஞ்சியாக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும், செடி மட்டும் அந்த நடு கம்பு மட்டும்தான் இருக்குது பார்த்திங்களா, இலை எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா மயில் நல்லா சாப்பிட்ருங்க, இலை வளர வேண்டாம். அதனால் எது சீனி அவரைக்காய், எது காயோடைய இலையுடைய கம்பு அப்படிங்கிறதே தெரியாது பாருங்கள். அப்படி எல்லாமே சேர்ந்தே நிற்கிது. மயில் இலையை கடகடன்னு சாப்பிட்ருங்க. இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் தடுக்கிறதே இல்லை. அதுக சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் நமக்கு போதும்னு விட்டுருவோம். இருந்தாலும் பிஞ்சிலே சீனி அவரைக்காய் பறிச்சிருவோம். நாளைக்கு பார்த்தா அது இருக்காது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.